6 வயசா இருக்கும் பொழுது சாக்லேட் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த நியூஸ பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷனை நான் சொல்றேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். 6 வயதான ஆரிஃபுக் அவர்கள் 2008ல ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் ஒரு 4 மணி அளவுல வீட்ல இருந்து சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காரு. கடைக்கு போயிட்டு சாக்லேட் வாங்கினதுக்கு அப்புறம் எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம அந்த கடை வாசலையே நின்னுட்டு இருக்காரு. அப்படி நிற்கும் பொழுதுதான் தன்னுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை பாக்குறாரு. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவர் தானே, நம்ம வீட்டுக்கு தானே போவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி போறாரோ அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அவரும் நிறைய ரைட்டு லெஃப்ட்னு எல்லாம் திரும்பி ரொம்ப தூரமா போயிருக்காரு. சரி நம்ம வீட்டுக்கு தான் போக போறாரு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாத இந்த 6 வயசு ஆரிபுக்கும் அவரை ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோ பண்ணி அந்த போன பர்சன் ஒரு கார்ல ஏறி போயிட்டு இருக்காரு. அதற்கு பிறகு வீட்டுக்கு எப்படி போகணும்னு தெரியல, நான் நின்று அந்த கடைக்கு எப்படி போகணும்னுமே ஆரிபுக்கு வந்து தெரியாம போயிருக்கு. இதை தொடர்ந்து தான் வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னே தெரியாம எங்கெங்கேயோ போயிட்டு ஒரு வழியா குர்கான போய் சேர்ந்திருக்காரு ஆரிபுக். ஆரிபுக்கை ரோட்ல பார்த்த ஒரு சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆரிபுக்கை கையோட அழைச்சிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பையன் யாருன்னு தெரியல, எங்க இருந்தோ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸுமே இந்த விஷயத்தை ஏனோ தானோ அப்படின்னு விடாம ரொம்ப சீரியஸா எடுத்து ஆரிபுக் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை வந்து கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரைக்கும் ஆரிபுக் அவர்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் காப்பக மையத்துல சேர்த்து அவரை பராமரிக்கவும் தொடங்கி இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஆரிபுக்கோடைய ஃபேமிலியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எங்கெங்கேயோ தேடி பாக்குறாங்க, தான் பையன் எங்க போயிருக்கான் அப்படின்னு தெரியல. ஏதாவது ஒரு இடத்துல இருந்து உங்க பையன் கிடைச்சிட்டான் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தா கூட எந்த மாநிலமா இருந்தாலும் அங்க போயிட்டு ஆரிபுக்கை போய் தேடுவாங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும் தான் மிஞ்சிச்சு. இந்த நிலையில தான் 2025 மார்ச் 24ஆம் தேதியில வந்த ஒரே ஒரு கால் ஆரிபுக் ஃபேமிலியுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்துக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அந்த கால்ல ஒரு போலீஸ் வந்து பேசியிருக்காங்க, உங்க பையனை இப்போ நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறையும் ஒருவேளை ஏமாந்துருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் ஒருவேளை நம்ம பையன் கிடைச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா ரொம்ப மகிழ்ச்சியோட வந்து போலீஸ் கொடுத்த அந்த லொகேஷனுக்கு வந்திருக்காங்க. வந்து பார்த்த உடனே நிஜமாவே 17 வருஷம் கழிச்சு தான் பையன் கிடைச்சிட்டான் அப்படிங்கிறது அவங்களுடைய முகத்திலேயே தெரிய வந்திருக்கு. 6 வயசுல காணாம போன ஆரிபுக் அவர்கள் இப்போ 23 வயசுல அவங்களுடைய ஃபேமிலியை போய் சேர்ந்தது மட்டும் இல்லாம இவரு அந்த பராமரிப்பு நிலையத்திலேயே இருந்து ஒரு யூஜி டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணி இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயமாவும் அமைஞ்சிருக்கு.